அஸ்ஸலாமு அலைக்கும் விவாஸ். இப்போ நான் கொண்டக்கடலை சப்பாத்தி சன்னா வைக்கலாம் எப்படின்னு பார்ப்போம். கொண்டக்கடலையை நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை நம்ம தண்ணி ஊற்றி மஞ்சத்தூளும் ஜீரகத்தூளும் போட்டு வச்சு வேக வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த சப்பாத்தி சன்னாக்கு இதெல்லாம் தேவை: தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், வெங்காயம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்ப்போம். பாருங்கள் விவர்ஸ், இப்போ நம்ம குக்கரில் ஒரு 3 சவுண்டு வச்சுட்டு இது வெந்துருச்சு. இதை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி ஒரு நைஸாக அரைக்காமல் சும்மா லைட்டாக அரைச்சிக்குவோம். விவர்ஸ், இதை பாருங்கள். இதை ஒரு பாதியை எடுத்து நம்ம கொஞ்சம் சும்மா லைட்டாக 2 ஓட்டு ஓட்டிக்குவோம். இதை ஒரு பாதியை எடுத்து வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ இதை கிரைண்டரில் போட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி தாளிக்க போகிறோங்கிறத பார்ப்போம். ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, ஆனியன், வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதக்கப்போம். வெங்காயம் வதக்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போடுறோம். தக்காளி ஒரு 10 மிளகாய். கொஞ்சோண்டு ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்காய், மிளகாத்தூள் நம்ம எவ்வளோ நமக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். கரம் மசாலா பாருங்கள், கரம் மசாலா, கருவேப்பிலை, ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடிடும். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. 10 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் அது வெந்துடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு? விவர்ஸ் எல்லாம் பாருங்கள். 1 கப் ஆஃப் தயிர், கொஞ்சம் கெட்டியாக ஆகிறதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும். பாருங்கள் விவசாயம் எல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. கரெக்டாக வச்சு பாருங்கள், வாயில் வச்சு பாருங்கள். உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் கூட போடுறவங்க கூட போட்டுங்க, குறைச்சி போடுறவங்க குறைச்சி போட்டுங்க. சால்ட்டு கூட லைட்டாக கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாம் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு மல்லி புதினா இதெல்லாம்
ரெடியாகிடுச்சு. இதை வந்து புரோட்டாவுக்கு நீங்கள் வந்து சாப்பிடலாம், சப்பாத்திக்கு சாப்பிடலாம், தோசைக்கு சாப்பிடலாம், எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இதெல்லாம் ரெடியாகி அந்த சன்னா, கொண்டக்கடலை சன்னா ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இது வந்து எல்லாத்துக்கும் ஷூட்டாக நல்லாயிருக்கும். பரோட்டாக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு, தோசைக்கு, எது வேணாலுமே நம்ம வந்து தொட்டு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.